இவன் கூட சுத்தி சுத்தியே எனக்கு கால் வெளியே வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா, இவன் கூட சுத்துறனால மொத்த கொடைக்கானலையுமே நான் சுத்தி பார்த்துட்டேன். சித்தப்பா, எங்கேயும் போக டைம் கிடைக்கல டைம் கிடைக்கலன்னு சொல்லி 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 இப்ப மொத்த கொடைக்கானலையுமே சுத்தி பார்த்துருக்கீங்க போங்க. ஆமா சித்தப்பா, நல்லா பேரன் கூட போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இவன் கூட போனதுக்கு சுத்தி பார்க்க விட்டான், கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நிக்க விட மாட்டேன்ட்டான், கையில கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. ஐயோ, இவன் பண்றா இது தாங்க முடியல, உட்காந்து அழுகிறான், சோகமா இருக்கான், சிரிக்கவே மாட்டேன்ட்டான். ஆத்தாடி, இவன் பண்ண வேலை. ஒரு நாள் இப்படிதான் என்ன செஞ்சு போட்டான், கையில வச்சிருக்க செல்லையே தூக்கி எரிஞ்சு உடச்சு போட்டான். அது சுக்குநூறா போச்சு. அண்ணே, டே ரகு, அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? உங்களையெல்லாம் பார்க்காம இப்பதான் ஹாப்பியா இருப்பேன். நீ எப்படிடா இருக்க? இச்செல்ல அண்ணனை பார்க்காம ரொம்ப சேடா இருக்கேன். அப்படியா? என்னண்ணே இத்தனை நாள் போயிட்டார்? ஏற்கனவே ஒரு வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்தேன், இப்போ மறுபடியும். சரிடா, இப்பதான் வந்துட்டேன்ல, ஃபீல் பண்ணாது. சரிங்கண்ணே. அண்ணே என்ன உனையதான் ஓட்டிட்டு இருக்காங்க போல, அங்க பண்ண சேட்டுகள்லாம் இங்க வந்து வச்சு செய்யறாங்கடா. சரிண்ணே சரிண்ணே. செல்லக்குட்டி அண்ணனை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, உன் ஞாபகமாவே இருந்துச்சு. பொய் சொல்லாதண்ணே. நான் ஞாபகத்துல இருந்தனா இல்ல அண்ணி ஞாபகத்துல இருந்தாங்களா? அவன் என் பொண்டாட்டி, நீ என் தம்பி, ரெண்டு பேர்த்த எப்படா விட்டு கொடுப்பேன்? ம், ஏற்கனவே நான் உன்னை பிரிஞ்சிருந்தேன், இதுல இங்கிட்ட வேற போய் தேட போயிட்டேனா, அதுவே எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சுடா. அதுல அவளை வேற காணமா, எனக்கு ரொம்ப கவலையா போச்சுடா. ஒரு மாதிரி தனிமையில இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்பயுமே நீ அப்படிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. உன் தம்பி இருக்கும்போது நீ எதுக்கு அப்படிலாம் யோசிக்கிற? ம், அது மட்டும் இல்லாம நான் சும்மா தான் கேட்டேன், நீ என்னை பத்தி நினைக்காம இருப்பியா? ம், போதும் போதும், அண்ணன் தம்பி கொஞ்சிக்கிட்டது. இங்க நாங்க எல்லாரும் நிக்கிறோம், எங்களையும் பார்த்து பேசலாம். அப்பா, இன்று எப்ப பார்த்தாலும் நீ பேசவே விட மாட்டேங்கிற. அப்படி என்னத்தை தாண்டா பேசுறீங்க புசு புசுன்னு? எங்களுக்குள்ள நிறைய பர்சனல் இருக்கும், அதை நாங்க பேசுவோம். பேசுங்க பேசுங்க, போய் தனியா போய் பேசுங்க. அதானே, விட்ட நாள் பூரா பேசிக்கிட்டே விடப்பாருங்க இவங்க. விடுங்கப்பா, கிண்டல் அடிக்காதீங்க. அண்ணன் தம்பி தானே பேசிட்டு போட்டு விடுங்க விடுங்க. அண்ணி இவங்களை பத்தி தெரியாது, ரெண்டு பேர்த்த பத்தியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து செய்யறது. தாத்தா, எங்களை ரொம்ப டேமேஜ் பண்றீங்க. சரி, உங்க அண்ணன் மட்டுமா ஊர்ல இருந்து வந்தா? நானும் தானே வந்தேன். இனிய கேட்டியாடா? இனிய பத்தி என்னத்தான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டியாடா? உங்க அண்ணன் கிட்ட மட்டும் போய் கொஞ்சிட்டு இருக்க. இது என்ன மாமா பிரமாதம், நீங்க 10-15 நாளே வரல. நான் ஒரு வருஷமா அங்க வெளிநாட்டுல இவங்க கூட இருந்துட்டு வந்தா அவங்க அண்ணனை கொஞ்சியா கொலாவே எல்லாம் பண்றியா, என்னைய ரெண்டு பேரும் தனியா விட்டுட்டாங்க. அப்பா, என்னடா சும்மா எங்களை ஓட்டிட்டே இருக்காதீங்கப்பா, சும்மா இருங்க. நீ ஏதாவது சொல்லுடா. மௌன விரதம் இருக்கேன் எப்ப பார்த்தாலும். நம்மகிட்ட தான் மௌன விரதம்லாம். ஆனா தேடி போற கையில தேடி போற இடத்துலலாம் ஐயோ இவ்வளவு பேசுவீங்க அங்கதான் பார்த்தேன் நானும். போதும் தத்தா போதும். டேய், கையில போய் பார்க்கலாமாடா? போய் பாருங்கன்னு. யாருமே போய் பார்க்கலையா அண்ணிய? இல்லப்பா, நாங்க எல்லாம் போய் பார்த்துட்டோம். அண்ணனும் தாத்தா வந்து பார்க்கல. ஓ சரி சரி சரி, போய் பாருங்கண்ணே, போய் பார்க்கலாம், போய் பாருங்க. முழிச்சிருக்காளா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு இன்ஜெக்ஷன்லாம் போட சொன்னேன். சரி, போய் பாருங்க. முழிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, நானே ஒன்னும் போய் பார்க்கலான்னு தான் நானே வந்தேன். சரிடா. ராஜா போய் பாரு போ. ஆமாண்டா, அதுதானே வந்த, போய் பாரு, வந்த வேலையை போய் பாரு. உன் தாத்தா வச்சு செய்யறாரு. சரி, நான் உள்ள போய் கையில பாத்துட்டு வரேன். அதானே, அவன் வேலையில கரெக்டா தான் இருக்கான். எவன் எப்படி போனா என்ன பண்ணா என்னன்னு. தாத்தா விடுங்கப்பா, என் பேரனை எல்லாரும் சேர்ந்து இதான் சாக்குன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ போப்பா ராஜா, போய் பார்த்துட்டா போ. சரிங்க பாட்டி, நீயும் வாடா. சரிண்ணே வரேன். இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்க, அதனால தான் கூப்பிடுறேன். சரிண்ணே வரேன் உள்ள. இங்க எல்லாரும் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போய் பார்த்துட்டா போ. விளையாட்டு பசங்களா தான் இருக்காங்க இன்னமும். நம்ம வீட்டுல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, என்ன செய்யறது? அத சொல்லுடா முதல்ல. எல்லாரும் ஒண்ணு கொண்டாங்கன்னு வைங்க, நீ நம்மள பைத்தியமாக்கி விட்டுருவானுங்க. இப்ப எப்படிடா இருக்கு அண்ணே? இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, அழுகிறத நிப்பாட்டுனே. நீ அழுகிறத நிப்பாட்டியா நான் வெளில போவா? எப்படிடா நட முடியும்? இப்படி எல்லாம் பாக்குறது கடை இவ்வளவு உரி உரி காதலிச்சேன். அண்ணன், விதியை யாராலே மாத்த முடியும்? இப்படி நடக்கணும்னு விதி இருந்திருக்கு, அதனால நடக்குது. அது ஒன்றும் செய்ய முடியாது. நீ எதுக்கு அதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை கடந்துதான் போகணும். அன்னைக்கு சரியாயிடுச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுதுட்டு இருக்க. இதை நினைச்சிட்டு
அழுவது முதல்ல ஸ்டாப் பண்ணு. நீ இப்ப ஸ்டாப் பண்ணல நான் போயிருவேன் பார்த்துக்கோ. சரிடா அழுகல. அண்ணே கண்ணை தொடனே. சரிடா. டேய் பேச மாட்டாளா? இல்லைண்ணே நான் தான் தூங்குறதுக்கு ஊசி போட சொன்னேன். அவங்க ரொம்ப டிப்ரெஷன்ல தூங்காமே இருந்திருக்காங்க. அதனால தான் போட சொன்னேன். சரி இருக்கட்டும், எந்திரிச்சிருவாங்க. காலையில எந்திரிச்சிருவாங்க, காலையில பேசிக்கோ. நீ வரது தெரிஞ்சிருந்தா கூட இன்ஜெக்ஷன் போட்டிருக்க மாட்டேன். வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி சரியா தூக்க மாட்டுறாங்க, சரியா சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே போட்டேன். டேய் பரவாயில்லடா, அவ சரியாட்டும் தானே போட்டிருக்க. இன்னொன்று அவள் தூங்கி இருந்துச்சானா நல்லா இருக்கும் அவ உடம்புக்கு. சரியா தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கல. சரி தூங்கட்டும், நான் காலைல பேசிக்கிறேன். பார்த்துட்டேன்ல. சரிண்ணே. சரி சரி வாடா போலாம். அண்ணே இன்னைக்கு இங்க இருக்க போறியா இல்லை வீட்டுக்கு போறியானே? எப்படிடா நான் வீட்டுக்கு போறது? நான் இங்கே தான்டா இருக்க போறேன். வீட்டுக்கு போனாலும் நான் நிம்மதியா இருக்க முடியாது. நீ இங்க இருப்பியா வீட்டுக்கு போறியா? இன்னைக்கு டியூட்டி இருக்கா? ஆமா நான் இங்கே தான் இருப்பேன். சரிடா. சரி நான் அப்ப நான் இங்க இருந்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியா? இல்லடா வேணாம், எதுவும் எனக்கு பசிக்கல. அண்ணியே பார்த்துட்ட அப்புறம் என்ன உனக்கு? வா போய் சாப்பிடலாம். நானும் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. நீ போய் சாப்பிடு, அப்பா கூட்டு போய் சாப்பிடு. அண்ணன் நீ சாப்பிடல நான் சாப்பிடவே மாட்டேன் பார்த்துக்கோ. டே கஷ்டமா இருக்குடா, இவ்வளவு இப்படி வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு எப்படா முடியும்? அவங்க சரியாயிட்டாங்கன்னு. நீ எனக்காக வர மாட்டியா? சரி சரி வா போய் சாப்பிடுவோம் வா. இப்போதான் செல்ல அண்ணே. சரி வா போலாம். அண்ணே வா. டேய் நீ போடா, வெளில நில்லு நான் வரேன். ஓ ஓ சரி சரிண்ணே வா, பார்த்துட்டு வா. பெருமிச்சு விடுறேன்டி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம். சீக்கிரம் எழுந்துச்சு வா, உன்கிட்ட பேசணும் நிறைய. நான் இல்லைன்னு சரியா சாப்பிடாம தூங்காம உடம்பு நீயே கெடுத்திருக்க. வலிக்குதுடி ரொம்ப, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. உனக்கே தெரியதானே செய்யும். உனக்கு ஒன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண? கையல்மா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால வாழவே முடியாதுடி. இந்த நாட்கள் எனக்கு நிரூபிச்சிருச்சு. உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருந்தேனோ அது பல மடங்கு அதிகமாக தாண்டி இப்ப வந்து நிக்கிறேன். ஏன்னா நீ இல்லாம அவ்வளோ நொந்துட்டேன். பிரிவுல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அன்பு காதல் பாசம் எல்லாமே வந்து தெரிய வரும். இந்த பிரிவுல தான் நான் எனக்கு நிரூபிச்சிருக்கு நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது, வாழ்ந்துட முடியாதுன்னு. ஒரு பொருள் நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது நமக்கு. கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை புரியும். நம்ம கையில இருக்கிற ஒரு பொருள் தொலைஞ்சு அதை தேடி நாயா போய் அலைஞ்சு அந்த பொருள் நம்ம கையில திரும்பி எப்படா கிடைச்சிரும், அது திருப்பி எப்படா நம்ம அதை பொக்கிசமா பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு உணர்வு வரும் நமக்கு. ஒருத்தர் பொய்யா காதலிச்சா மட்டும்தான் அதோட அருமை தெரியாது. உண்மையா காதலிச்சிருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அவங்களால எவ்வளவு பத்திரமா பாத்துக்க முடியுமோ அவ்வளவு பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நானா இருக்கட்டும் உன்னை அப்படிதான் பாத்துக்கிட்டேன். உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன். என் நெஞ்சுக்குள்ள உன்னை புதைச்சு வச்சு பாத்துக்கிட்டேன். எல்லாமே செஞ்சேன். உன்னை காணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நொடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை எவ்வளவு தூரம் உண்மையா காதலிச்சேன், இவ்வளவு தூரம் உன்னை பொக்கிசமா பாத்துக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நம்ம எவ்வளவு உண்மையா காதலிச்சாலும் ஆனா ஏதோ ஒரு வகையில இவன் நம்ம கூட தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்கும். சரியா? ஏதோ ஒண்ணு இருக்கும் நம்ம கிட்ட. ஆனா நான் அதே காதலி நம்ம கிட்ட இருந்து தொலைஞ்சு இல்லை காணா போய் நம்ம கிட்ட திருப்பி அந்த பொருள் எப்படா கிடைக்கும், அவ எப்படா நம்ம கிட்ட வந்து சேருவா, நம்மள அவளை உள்ளங்கையில வச்சு நம்ம முன்னாடி விட அதிகமா பல மடங்கு எப்படா நம்ம அவளை பாதுகாக்கணும், எப்படா அவள் பாதுகாத்து நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். அந்த யோசிக்கிற அந்த நொடி இருக்கு பத்தியா, அது எவ்வளவு பதட்டமான ஒரு நொடி தெரியுமா? அது மனசு எவ்வளோ சொல்ல வார்த்தைகளே இல்லை கையில். மனசு அப்படியே ஏங்கும், பரிதவிக்கும். நீ இப்பயே அவளை என் கையில கொடுத்துரு, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை என் கையில கொடுத்துரு. அவளை நான் இதுக்கப்புறம் சிப்பிக்குள்ள வச்சிருக்க முத்து மாதிரி என் கைக்குள்ள என் நெஞ்சுக்குள்ள வச்சு நான் பொக்கிஷமா பாதுகாத்துக்கிறேன் அவளை. அவளை நான் எதுக்காகவும் நான் விட மாட்டேன், தனியா எந்த இடத்துக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏங்கும், பரிதவிக்கும். அப்படியே ஒரு அந்த இடத்துல சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு மனசு இதா இருக்கும். கயல், ஐ லவ் யூ சோ மச் கயல். நீ இல்லாத நாட்கள் எனக்கு புரிய வச்சிருச்சுடி. இனி ஒரு நொடி கூட உன்னை விட்டு என்னால தள்ளி இருக்கவே முடியாது கயல். உன்னை யாருக்காகவே உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டுமே வேண்டாம். ப்ளீஸ் கயல், உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன்னை நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், உன் உடம்ப நீ நல்லா பார்த்துக்கணும், எதுக்காகவும் நீ இது சாப்பிடாம இருக்கக்கூடாது, தூங்காம இருக்கக்கூடாது. உன்னை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சின்ன சின்ன தலைவலி கூட நான் என்னால தாங்கிக்க முடியாது உனக்கு வந்தா. அப்புறம் எப்படி நீ இவ்வளவு பெரிய இதெல்லாம் நீ பண்ற? சாப்பிடாம இருக்குது, தூங்காம இருக்கிறதெல்லாம் நான் வந்து பாப்பேன்னு உனக்கு தெரியாதா? நான் கேட்பேன்னு உனக்கு தெரியாதா?
நீ எந்திச்சு வா, அப்பல இருக்கு உனக்கு ஒன்று. கையல்மா, நான் இங்கேயே தாண்டி இருப்பேன், உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன், வெளியிலேயே தான் நிற்பேன். உனக்கு காவலா இருப்பேன், நீ உனக்கு எப்பயுமே உனக்கு துணையா இருப்பேன். உன்னை உன் பக்கத்துல யாரையுமே நெருங்க விட மாட்டேன். நீ யாரா இருந்தாலும் சரி, அது எங்க அம்மாவே இருந்தாலும். நீ எதுவும் கவலைப்படாத. அம்மா உன்னைய அசிங்கமா பேசிட்டாங்கல்ல, இருக்கு, அதுக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமேல் நீ எதுக்குமே அழுவக்கூடாது. என்னைய மீறி என்னைய தாண்டி உன்னை யார் என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். என்னைய தாண்டி உன்னை தொடர்னா அவன் யோசிக்கணும், இது யாரா இருந்தாலும் சரி. கையல்மா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் பேசுறேன். என் மனசுல இருக்கிறவங்க நிறைய இருக்குமா. நீ எஞ்சி வா, உன்கிட்ட நிறைய குட்டி தீக்கணும். ஐ லவ் யூ, நீ பொண்டாட்டி, ஐ லவ் யூ. நீ எஞ்சி வா, நான் வெளியிலே வெயிட் பண்றேன், சரியா? உனக்கு காவலா, உனக்கு துணையா, எல்லாமுமா நான் இருப்பேன். ஐ லவ் யூ சோ மச் கைல். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டி நான், கஷ்டப்பட்டுட்டேன். இனிமேல் ஒருபோதும் உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். எல்லா இடத்துலயும் உனக்கு துணையா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன். அழகு தேவதை. அம்மு, ஐ லவ் யூ பேபி. சரி, நம்ம வெளில வெயிட் பண்ணலாம், தூங்கட்டோவ. என்னாச்சு? நம்ம தான் இன்ஜெக்ஷன் போட்டோம். கண் வச்சுட்டாங்க. சரி, ராவு சாப்பிட்டு சொல்லுவோம், போய் வெளில தான் இருந்தாரு. பாட்டி, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல பாட்டி, நீங்க போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. அது தேப்பா ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு கேட்க மாட்டேறாங்க. பாட்டி, நான் இருக்கேன்ல பாட்டி, நீங்க போங்க. இங்க நிறைய பேர் வேண்டாம்ல, ஒரு 2-3 பேர் இருந்தா போதும். நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். இல்ல எல்லாரும் கூட போனாலும் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருந்து பாத்துக்குவேன். ஆஹா, சரி சரி. தாத்தா, உங்க நக்கலுக்கு அளவே இல்லை தாத்தா. இல்ல தாத்தா, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பீங்கல்ல, டயர்டா இருப்பீங்களா, அதனால சொன்னேன். அவனு சொல்றது கரெக்ட் தான். நீங்க 2-3 பேர் இருந்தாலே போதும். அவ இருக்கா, நான் இருக்கேன், யாராவது ஒருத்தர் லேடிஸ் யாராவது கூட்டு இருந்தாலே போதும். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க, பாத்துக்கிறோம். சரிப்பா, சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். யார் யார் வராங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போய் பேசிக்கலாம். நான் அங்கே எல்லாம் உட்காந்துருந்தாங்க, போய் பேசிட்டு கிளம்புறோப்பா. சரிங்க பாட்டி, நானும் இங்கே தான் இருப்பேன். எனக்கு நைட் ஷிஃப்ட் தான், நான் இங்கே தான் இருப்பேன். சரி சரிப்பா, பார்த்துக்குங்க. ரகு சார், ரகு சார். ஏன் அவங்க கூப்பிட்ற மாதிரி தெரியுதுடா அந்த டாக்டர். ஆமாண்ணே. வாங்க இசை. சொல்லுங்க இசை, என்னாச்சு? ஏன் உள்ள இருந்து கத்திக்கிட்டு வரீங்க? சார், கையில் பேசுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு தான் போனேன், டோஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்தேன். ஏன் கையில் பேசுறாங்க? நீங்க எதுவும் பண்ணீங்களா சார்? இல்ல இசை, நான் எதுவும் பண்ணலையே, சும்மா தான் பார்த்துட்டு வந்தேன். கையில் பேசுறாளாமா? என்னம்மா பேசுறா? அது ராஜா ராஜான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்க யார் ராஜா? போய் பாருங்க, போங்க. என்னடா இவள, நீ தானே உள்ள இருந்த, என்ன பண்ண? டேய், நான் எதுவும் பண்ணலடா. சரிங்க சார், நான் சொல்ல தான் வந்தேன். உள்ள போய் திரும்பி செக் பண்ணிட்டு வரேன். சரிங்க இசை, நீங்க போங்க, பின்னாடி வரேன். சரிங்க சார். டேய், நான் போய் பார்க்கட்டா? செக் பண்ணிட்டு வரட்டும்டா. சரிடா. சார், கையில் நெஞ்சு நடந்து வராங்க. என்ன நம்ம டோஸ் இவ்வளோ போட்டோம், நடந்து வராங்க? தூங்கட்டும்னு சொல்லிட்டு தானே போட்டோம். இவன் என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான். இசை, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணன், இவன் என்ன இவ்வளோ வேகமா ஓடுறான்? அண்ணன் நில்லு, எங்க போற? அம்மா, கையிலு. அம்மாடி, கையில எப்படிமா இருக்க? கையில உனக்கு எப்படிடா இருக்கு? இப்ப பரவாயில்லையா? கையிலுமா எப்படிமா இருக்கு? எல்லாரையும் பயங்காட்டிட்டிய நீ. ஆமாண்டா கையில, எல்லாரையும் பயங்காட்டிட்ட. இப்ப எப்படிப்பா இருக்கு உனக்கு? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கு, இப்ப பரவாயில்ல எனக்கு. யாரும் பயப்படாதீங்க. சரிதா, சரிதா. கையில நீ சொல்லுங்க மாமா. இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு? இப்ப பரவாயில்ல. என்னாச்சுமா கையில? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாட்டி, என்ன யாரையுமே காணோம். அண்ணன் தான் தேடுறாங்க. எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்கம்மா, சேர்ல. ஓ, சரிங்க பாட்டி. யாரெல்லாம் வந்திருக்காங்க பாட்டி? எல்லாருமே இருக்கோமா, உன் அக்கா அண்ணி எல்லாரும் வீட்டுல இருக்காங்க. சொல்லுங்க, நீ ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அது 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 வந்து சரி சரி, வாங்க என் கூட. இல்ல, எங்க? சரி வாங்க, நான் கூட்டு போறேன். எங்க 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 கூட்டு போறீங்க? நீங்க வாங்க, நான் சொல்றேன், வாங்க போலாம். போமா, ரகு கூப்பிடுறான்ல, கூட போ. சரிங்க பாட்டி. என்னாச்சு ரகு மாமா, எங்க கூட்டு வந்திருக்கீங்க? என்ன அங்கிட்டு ஓடிட்டானா? ஷோ, இவன் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கான் இப்போ.
அது வந்து நீ வாங்க ஒரு நிமிஷம் அங்கிட்டு போவோம். என்ன திருப்பி அந்த பக்கம் போயிட்டேன்னு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ரகு மாமா என்னாச்சு? அது வந்து அண்ணி. என்னங்கடா இது கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு தாத்தா? ஐயோ தாத்தா, நானா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? கையில சத்தம் இல்லாம இந்த பக்கமா போ. எதுக்கு தாத்தா? இப்போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, போ. சர்ப்ரைஸா? ஆமா, இந்த பக்கமா போ சத்தம் இல்லாம. சரி. தாத்தா தாத்தா இப்படி பண்றதை விட்டுட்டு கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கான் இவனும். உங்க அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தாத்தா. நல்லா வருவீங்க தாத்தாவும் பேரணும். பாருங்க தாத்தாவும் பேரணும் பேசுறத. தானே சரி, 2 பேரும் பேசிட்டு வரட்டும். வா பாண்டியா, ராசேந்திரா, அசோக் வாங்க போவோம். அங்கே போய் யார் யார் வராங்க என்னன்னு கேட்டுக்கிடுவோம். கேட்டுட்டு நம்ம போவோம் வீட்டுக்கு. ஆமாம்மா, வாங்க போவோம். ஆமா, இங்க யார் யார் இருக்காங்க அப்படின்றது ரகு தம்பி இருக்கு, ராஜா தம்பி இருக்கு. யார் யார் இருக்காங்கன்னு கேட்டுக்கிடுவோம் வாங்க. சரிப்பா போவோம். அம்மா எதுக்குடா இப்ப அழுகுற? ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அது எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் உங்களை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்ல. சரிடம்மா, எனக்கு புரியுது நீ இதுக்கு அழுகுறேன்னு. இருந்தாலும் இப்போ உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. உனக்கு இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கு, பாதி தூக்கத்தில் எஞ்சி வந்துருக்க. இப்போ நீ அழுதுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு ஓவரா டிப்ரெஷன் ஆகும்ல, அதனால தான் சொல்றேன். இல்ல, நான் இப்படியே தான் இருப்பேன். சரிம்மா, இப்படியே இரு, ஆனா அழுகாதுன்னு தான் சொல்றேன். சரி, சிரிச்சிட்டேன். ஓகேவா? நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? ஆமாண்டா பாப்பா. சாப்பிட்டியா? இல்ல, நானே இப்பதான் எந்திரிச்சேன். எதுவும் சாப்பிடுறியா? இல்ல, வேணாம். நான் ஊட்டிடுவா, நீ சாப்பிடுறியா? சரி. நீ சவுண்டு கேட்டோன்னே அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேடாமா. ஆமா, ஆனா நான் உங்களை தேடி வந்து நீங்க அங்கிட்ட இங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. சும்மா விளையாடதாண்டா செஞ்சேன். சரி. வந்தோடனே ரொம்ப அழுதுட்டேன். தொண்டை எதுவும் வலிக்குதா? ஆமா. ஜூஸ் வாங்கி தரட்டா? சரி. அதுவும் நீங்க தான் குடிக்க வைக்கணும், இல்லாட்டி நான் குடிக்க மாட்டேன். செல்ல குட்டி பாப்பாக்கு நான் ஜூஸை குடிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி வேணாம், அழகா சாப்பிடணும் சரியா? சரிங்க. நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டியோ? ஆமா, நீங்க எல்லாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? நீ வந்தோடனே அழுத பத்தியா, அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இல்லாம தான் நான் இருக்க மாட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ விட்டுட்டு போனீங்க? வேணும்னு பண்ணலம்மா நானு. உங்களுக்கு தெரியாம நடந்துச்சு, அதனாலதான் உங்களை சும்மா விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சிருவேன் அப்படியே. சரி, இப்பயே அடிச்சுக்க. நான் என் புருஷனை அடிக்க மாட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்படியா? ஆமா. நீ இவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கிறதுக்கு இது மட்டும் வீடா இருக்கணும். என்ன பண்ணுவீங்க? தெரியாதா? ஆமா, தெரியாது. செஞ்சு காட்டுட்டா? ஏங்க, இது ஹாஸ்பிடல். இது ஹாஸ்பிட்டல்னு தெரியாம தான் இவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கியோ? அப்படித்தான் பண்ணுவேன். என்னங்க? சொல்லுங்க. என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணுங்க. அம்மா அம்மா பயந்துட்டியோ? ஆமாண்ட புருஷா, ரொம்ப பயந்துட்டேன். சரி பொண்டாட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க? சொல்லுங்க. நமக்கு கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்படியா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்ல. ஆமாங்க, கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டு வந்தாங்க. சூர்யா அண்ணனுக்கு, சைலஜா அண்ணிக்கு, அப்புறம் அர்ஜுன் மாமாக்கு, ஆனந்திக்காக்கு, அப்புறம் உங்களுக்கு எனக்கும் வர 28ஆம் தேதி கல்யாணம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நிஜமா வாடி? ஆமாங்க, எல்லாரும் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா? ஜூஸ் கிட்ட சொல்லி. அம்மோ, சொல்லுங்க. லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூங்க. அம்மோ, இங்க பாருடி. என்னங்க, என்ன பண்றீங்க? என்னங்க கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல்